அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து 21/4/2025 வரை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம்னு பப்ளிக் நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்வயம் கோர்ஸில் சேர்ந்தவங்க உடனடியாக செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸ்வயம் கோர்ஸ் சேர்ந்தவர்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு 1/4/2025 21/4/2025 வரை அவகாசம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாட்களே மீது இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மொபைல் ஃபோனுக்கு பதிலாக கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அதை முதல்ல நீங்கள் பார்த்துங்க. பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுவும் இப்போ வந்து சரியாயிட்டு கொண்டே வருகிறது. அதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இது வந்து இந்த ஸ்வயம் கோர்ஸ் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது வரக்கூடிய சில பிரச்சனைகள். இதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்வயம் கோர்ஸில் நீங்கள் சேர்ந்தவங்க என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. இன்டர்னலுக்குன்னு மார்க் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டர்னலுக்குன்னு மார்க் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் பாலிசியில் இன்டர்னலுக்கு எவ்வளோ மார்க்கு, எக்ஸ்டர்னலுக்கு எவ்வளோ மார்க்கு வந்து மினிமம் பாஸ் அப்படின்றத அங்கே கொடுத்துருப்பாங்க. இவை எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. இந்த இன்டர்னலில் பொறுத்த வரைக்கும் சில கோர்சஸ்க்கு குவிஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சில கோர்சஸ்க்கு அசைன்மெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சில கோர்சஸ்க்கு குவிஸ்ஸு அசைன்மெண்ட்டுன்னு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இந்த குவிஸும் அசைன்மெண்ட்டும் சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் முடிக்காமல் இருக்கீங்கன்னா இந்த குவிஸுக்கும் அசைன்மெண்ட்டுக்கும் டேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த குவிஸும் அசைன்மெண்ட்டும் நீங்கள் முடிச்சிடுங்க. இன்கேஸ் இந்த குவிஸில் அசைன்மெண்ட்லேயும் சில பேர் வந்து நேரம் இன்மை காரணமாக அப்படி இல்லைன்னா டேட்டு முடிஞ்சிடுச்சு சார், நான் வந்து 2 அசைன்மெண்ட்டு பண்ணலை, இல்லை 4 அசைன்மெண்ட்டு நான் முடிக்கலை, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா அப்படின்னா எனக்கு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த காலத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1-2 அசைன்மெண்ட்டு முடிக்கலைனாலும் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுடைய ரிசல்ட் வரும்போது தான் அது வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இந்த குயிஸ் அசைன்மெண்ட்டு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற வீடியோ கண்டென்ட். இந்த வீடியோ கண்டென்ட்டில் சில பேர் வந்து என்னென்னா, நம்ம இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனுக்காக நம்ம வீக் 1 வீக் 2 வீக் 3ன்னு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த நோட்ஸ் மட்டும் போதுமா, நான் அதை வச்சுட்டே பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற வீடியோ கண்டென்ட்டில் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புக்குன்றதுக்கு பதிலாக வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருந்தாலும் இந்த கண்டென்ட் எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க. இவை 2மே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த 2லிருந்தும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுலேருந்து ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். 21ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் ஃபில்லிங் அப்ளிகேஷன்றதுனால 21ஆம் தேதியே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வீடியோ மெட்டீரியல்ஸும் நீங்கள் 21ஆம் தேதி மேலே பார்க்க முடியாத சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை நீங்கள் இந்த வீடியோ மெட்டீரியலையும் பிடிஎஃப் மெட்டீரியலும் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு அதில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துங்க. சில கோர்சஸ்க்கு ஒவ்வொரு வீக்லேயும் இந்த வீடியோ கண்டென்ட்டு புக் கண்டென்ட்டுக்கு கீழவே சில கொஷின்ஸ் கொடுத்து செக் ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால இதையும் நீங்கள் விட்டு வைக்காதீங்க. அதே மாதிரி குவிஸு அசைன்மெண்ட்டில் அவங்க கேட்ட கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால அதையும் ஒரு தடவை சரியாக படித்து கொள்ளுங்கள்.
இன்கேஸ் நீங்கள் குயிஸில் வந்து அப்போ சப்மிட் பண்ணும்போது தவறான ஆன்சர் கொடுத்துருந்தாலும் இப்போ சரியான ஆன்சரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதையும் படித்து வச்சுங்க. உங்களுடைய கோர்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் த கோர்ஸ், கொஷின் அண்ட் ஆன்சர், ப்ராக்ரஸ், மென்டார், ரிவ்யூ, அசைன்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட் காலம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இப்போ கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு அந்த கரெக்ஷனுக்காக இருக்கட்டும், ஹால் டிக்கெட்டுக்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் காலம் மூலமாக உங்களுக்கு எந்தது சொல்ல இருக்காங்களோ அது எல்லாத்தையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் தான் சொல்லுவாங்க. அதனால் இது ரேண்டமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. அபவுட் த கோர்ஸ் அந்த செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு சம்மரியில் எக்ஸாம் ஷிஃப்ட் எப்போன்றது தெரியும். எக்ஸாம் டேட்டும் பெரும்பாலும் கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராக்ரஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ராக்ரஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஸ்கோர்ஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும், யூனிட் வைஸ் ப்ராக்ரஸில் உங்களுக்கு லெசன் ப்ராக்ரஸ்ஸு, அசைன்மெண்ட் ப்ராக்ரஸ் இதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும். இதன் மூலமாக நீங்கள் என்னென்னா உங்களுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் இங்கே பார்த்துக்கலாம். சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனை பொறுத்தவரை பெரும்பாலும் அனைவருக்குமே 37.21% தான் எல்லாருக்கும் காமிக்குது. இப்போது நீங்கள் எக்ஸாம்னால் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் மார்க்குன்னு போடுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் மார்க்கில் வந்து குயிஸுக்கு எவ்வளோ மார்க்கு, அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குன்றத இங்கே போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி யூனிட் வைஸ் ப்ராக்ரஸும் அசைன்மெண்ட் ப்ராக்ரஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிரேடிங் அண்டு சர்டிஃபிகேஷன் பாலிசியில் அவங்க வந்து எவ்வளோ மார்க் வந்து இன்டர்னலுக்கு, எவ்வளோ மார்க் வந்து எக்ஸ்டர்னலுக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் சர்டிஃபிகேட் பெறுவதற்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்வயம் கோர்ஸில் சேர்ந்தவங்க உடனடியாக செய்ய வேண்டியவை, குயிஸு, அசைன்மெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ணாமல் இருந்தால் அதை சப்மிட் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்காம இருந்ததுன்னா வீடியோஸை பார்த்து அதன் மூலமாக ஹிண்ட் சேர்த்து வச்சுங்க. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணலன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு 1 மார்க் கொஷின்ஸை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அனௌன்ஸ்மெண்ட் காலம் நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் அதை தெரியப்படுத்திடுவாங்க. ப்ராக்ரஸை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுக்கான ப்ராக்ரஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. 23லேருந்து 25 வரை உங்களுடைய ஸ்வயம் எக்ஸாம் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏற்கனவே உங்களுக்கு என்னைக்கு டேட்டில் எந்த ஷிஃப்ட்டுன்றதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அன்னைக்கு உங்களுடைய பிளான் படி எக்ஸாமினேஷன் சிட்டி எங்கே வந்திருக்கோ அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் போய் ரீச் ஆகிடுங்க. எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிங்க. வேறு ஏதாவது தகவல் வந்ததுன்னா உங்களுக்கு நான் நடுவில் சொல்கிறேன். அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனில் அடுத்த வீக்குக்கு உண்டான பதிவுகளும் வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.